அரங்கிலே அமர்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் அவையிலே உள்ள பெரியோர்களுக்கும் இன்றைய இந்த நிகழ்வின் நடுநாயகமாக இருக்கின்ற நண்பர் அஜந்தகுமார் அவர்களுக்கும் எனது வணக்கம். காலம், அதனுடைய சூழல் என்பவற்றை உணர்ந்து கொண்டு எனவே அருமையான ஒரு வெளியீட்டுரை, அதை தொடர்ந்து மிகச்சிறப்பான வகையிலே 2 கருத்துரைகள் நேர்த்தியாக முன்வைத்திருக்கிற இந்த சூழ்நிலையில் கவிதை தொடர்பான என்னுடைய பதிவுகளை, பார்வையை முன்வைக்க வேண்டிய நேரம். அவர்கள் மிக நேர்த்தியாக தங்கள் பணியை செய்திருக்கிறார்கள். கவிதை பற்றி பேசுகிற எனக்கும் அந்த பணி சுலபமானது. ஏனென்றால் அவர்களைப் போல மிக நேர்த்தியாக அப்படியே ஒழுங்காக வந்து எல்லாவற்றையும் சொல்லுகின்ற தேவை எனக்கு இல்லை. கவிதை எப்படிப்பட்டது? அது வாசிப்பவர்களுடைய மன விரிவுக்கேற்ப விரிந்து பரவக்கூடியது. ஆக நான் இங்கு சுருக்கமாக நிகழ்த்தப் போகிற விடயம் என்னுடைய வாசிப்பு அனுபவத்தை, அந்த அனுபவம் வழி நான் உணர்ந்து கொண்டவற்றை. ஆகவே நீங்கள் இந்த கவிதையை வாசிக்கிற போது நீங்கள் கண்டடைகின்ற தூரம், நீங்கள் பயணப்படுகிற திசை, அது இதைவிட விரிவாக, ஆழமாக, இன்னும் பெரிதாக அமையும். அந்த வகையிலே நான் என்னுடைய அனுபவத்தை இந்த கவிதை தொகுப்பு சார்ந்து சுருக்கமாக முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன். அழலுறு நிலத்தின் தணல் சொற்கள், ஒரு அருமையான அடர்த்தியான தலைப்பு. அஜந்தகுமார் அதுக்கு ஒரு அழகான விளக்கத்தை தன்னுடைய முதற் பதிவிலே, முன்னுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார். அழல் என்பதற்கு அவர் சொல்லுகிற அந்த 2 காரியங்கள். ஒன்று அழுதல், வேதனை ஊறி வலிமிகுந்து துயரம் தாழ முடியாது வருகிற போது பொங்கி வருகிற அந்த அழுகை, அழல், அது ஒன்று. 2 நெருப்பு, அதை அவர் சொல்லுகிறார். அழலுறு நிலத்தின் தணலுறு சொற்கள் 2018ஆம் ஆண்டு காலத்தில் இருந்து 2025ஆம் ஆண்டு காலம் வரை அவர் எழுதிய கவிதைகளில் இருந்து திரட்டப்பட்டிருக்கிற ஒரு பகுதி தொகுப்பாக இந்த கவிதை தொகுப்பு வெளிவந்திருக்கிறார். அஜந்தகுமார் அவர்கள் ஒரு தேர்ந்த கவிஞர். அது இங்கே முன்வைத்து உரையாற்றி எனக்கு சற்று முன்னர் பேசிய ரமேஷ் அவர்கள் ஒரு விடயத்தை சொன்னார். அவருடைய கதை அவ்வளவு அடர்த்தியாக, கவித்துவமாக விரிந்து பரவுகிறது. ஒரு கவிஞன், ஒரு மொழியின் வல்லமை கொண்ட ஒரு மனிதன் எழுதுகிற படைப்புகள் ஒவ்வொன்றிலும், அது கட்டுரையாக இருக்கலாம், அது கவிதைக்கு அப்பால் வருகிற சிறுகதை, விமர்சனம் எதுவாக இருக்கலாம், அதிலே வருகிற அந்த மொழியின் சாத்தியங்கள் மிக வித்தியாசமானது. அத்தகைய ஒரு மொழியின் வல்லமையோடு அஜந்தகுமார் அவர்கள் ஏலவே தந்திருக்கிற சோம்பேறியின் கடல், அப்பாவின் சித்திரங்கள், நான் அவளுக்கு ஒரு கடலை பரிசளித்தேன் என்ற கவிதை தொகுப்பின் வழியே அவர் அழலுறு நிலத்தின் தணலுறு சொற்கள் என்ற கவிதைக்கு இன்று வந்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் அதுல 1-2 கூடையில ஓரளவு எண்ணி பார்த்து 43 கவிதை என்று எண்ணி பார்த்தேன். அதுல சில தவறு இருக்குமோ தெரியல. ஏனென்றால் கவிதை 43 என்று நான் நினைக்கிறேன் இந்த தொகுப்பிலே இருக்கிறார். சோப்பர் ஒரு அழகான பதிவை முன்னிலே கொடுத்திருக்கிறார். பின்னட்டையிலே தீவச்செல்வன் தன் பதிவை சொல்லி இருக்கிறார். சொற்களால் சொற்களுக்கு அப்பால் சொல்லுகின்ற ஒரு மனநிலையிலே பிறக்கிற கவிதை, ஒரு படைப்பாளி தன்னுடைய மனதுக்குள்ளே நிகழ்த்துகின்ற உரையாடலின் வழியா தான் சார்ந்த பார்க்கிற சமூகத்தோடு தொடர்பு கொள்வதன் வழியா, சக மனிதர்களோடு உறவு கொள்வதன், தொடர்பு கொள்வதன் வழியாக, உரையாடுவதன் வழியாக, கிளப்புகிற மேலெழுகிற அந்த கேள்விகளின் வழியாக கவிதைகள் இன்னொரு கூர்மையான வழியிலே பிரசவமாக. அஜந்தகுமாருடைய அந்த மொழியின் சில பக்கங்களை, சில தருணங்களை கண்டடைகின்ற என்னுடைய உணர்வை நான் ஒவ்வொன்றாக அடுக்க தொடங்குகிறேன். முதலாவது அந்த உரையாடல், தனக்குள் உரையாடல். 3 கவிதை தொகுப்புகளை தந்திருக்கிறார். ஒரு வகையிலே சொல்ல போனால் ஒரு வாழ்வு பற்றிய ஒரு முதிர்ச்சி. அதிலே தீவச்செல்வன் சொன்ன ஒரு கடைசி வரியை நான் தொட்டு தொடங்குகிறேன். வாழ்வின் ஓட்டங்களை தத்துவவியல் கண்கொண்டு பார்க்கும் இவரின் கவிதைகளின் பின்னால் பிறந்து உழலும் ஒருவன் அலைவதை காண்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். ஒரு வகையான ஒரு பெரிய முதிர்ச்சி, வாழ்வு பற்றிய ஒரு பார்வை அவரிடம்
முதல் வந்த கவிதை தொகுப்புகளில் இருந்து இன்னொரு வீரியமான ஒரு இடத்திலே அவர் வந்திருப்பதாக நான் உணர்கிறேன். இந்த வாழ்வு பற்றி அந்த மதிப்பீட்டு அதில் மிக முக்கியமான செல்வ மனோகரன் சொல்லுகிற போது பதிவு செய்த விடயம் குழந்தைகளுக்கும் அவருக்கும் இடையிலான அந்த உறவு தொடர் எவ்வளவு அடர்த்தியானது, முக்கியமானது. அதிலே இந்த கவிதையிலே வருகிற இடங்களிலே 2-3 தருணங்கள் உண்டு. அவர் மகளோடு பேசுகிற அந்த உரையாடல், அந்த பிள்ளையினுடைய கேள்வியின் திசையிலே வருகிற அந்த அந்த தூண்டல், அதிலே ஒரு 69வது பக்கம் என்று சரியாக சொல்ல போன மன்னிக்க வேண்டும், 63வது பக்கம் நீங்கள் பார்க்கலாம். வீட்டிற்குள் கடலை அழைத்து வருதல் என்ற கவிதை. அதிலே மகள் இவர் கடலிலே தீர்த்தம் கொண்டு வந்து அப்படியே வைத்திருக்கிறார். அதில் பார்த்து மகள் கேட்கிறாள், இது தீர்த்தம், உங்களுக்குத்தான் அலை பிடிக்குமே, எங்கே அலை என்கிறாள் மகள். கடலில் இருந்து கொண்டு வந்த தீர்த்தம், உங்களுக்குத்தான் அலை பிடிக்குமே, எங்கே அலை என்கிறாள் அவள். இது தீர்த்தம், தரிசனத்தின் பின் அலை அடங்கிவிட்டது என்று. தரிசனத்தின் பின் அலை அடங்கிவிட்டது என்று. இப்ப அடுத்த பகுதி தான் அதுல முக்கியம். அலை அடங்குமா என்றார். அலை அடங்குமா என்றார். அந்த இடம் இது 1-2 இடங்களில் அப்படி விரிந்து வருகிறது. பூனை பற்றி அந்த விரிகின்ற ஒரு கவிதையிலே வருகிற துயரத்தை பேசுகிற பகுதியிலே வருகிற அந்த உரையாடலின் வழி வருகிற சொல். அந்த பூனை, 2 பூனைகள் மரித்து விட்ட பிறகு வருகிற அந்த இடத்திலே மகள் சொல்லுகிற ஒரு சொல், பூனையாக இருக்காமல் பறவையாக இருக்கலாமே என்று சொல்லுகிற போது, ஏன் என்று கேட்கிற இடத்திலே ஏனென்றேன், துயரங்கள் பறக்க வேண்டாமா என்று சொல்லுகிற இடம். ஒரு மெய்நிகர் வகுப்பின் அனுபவத்தை பதிவு செய்கிற ஒரு கவிதை ஒன்று வருகிறது. சாதாரண சொற்கள் விசேட சொற்களாக மாறுவது எப்படி என்றால், மயிர்கொட்டிகள் வண்ணத்தி பூச்சிகளாக மாறுவது பற்றி அவர் பதிவு செய்கிற போது பிள்ளை சொல்லும், மயிர்கொட்டி சொற்கள் தானே சுனை வைக்க முடியும். இப்படி இந்த ஒரு உரையாடல், இந்த பிள்ளைகளின் வழியாக வருகிற ஒரு தந்தை மகளுக்கிடையிலான உரையாடலின் வழியாக கிளர்த்துகின்ற சிந்தனை ஒரு வகை அடுக்கு என்றார். அவர் கண்டடைந்திருக்கிற, அவர் பார்க்கிற இந்த சூழலோடு வருகிற அந்த காட்சிகளை பதிவாக்குகிற, உணர்வுகளை பதிவாக்குகிற சொற்கள் தருகிற ஜாலம் வித்தியாசமாக. பூவரசம் இலை, முசுறு பார்க்கிற அந்த தருணத்தில் வருகிற இடம் பாருங்க. அவர் சொல்லுகிறார், பூவரசம் இலையை பார், முசுறு சுருட்டி வீடாக்கி இருக்கிறது, அதுதான் என் இதயம். முசுறு சுருட்டி வீடாக்கி இருக்கிறது, அதுதான் இதயம். மனதை பற்றி சொல்லுகிற ஒரு இடம் வரும். அந்த நாங்கள் ஒரு கவிதையை நாங்கள் படிக்கிற போது கவிதையின் நெடுகிலும் கவிதையை முழுமையாக அப்படியே பொருள் கொண்டு விளங்க வேண்டும் என்று இல்லை. ஏதாவது ஒரு தொடர், ஏதாவது ஒரு பகுதி எங்களுக்குள் எத்தகைய தாக்கத்தை அது தருகிறது, எந்த உணர்வை நோக்கி எங்களை அழைத்து செல்கிறது, எங்களை எப்படி எங்கள் மனத்திசைகளை விரிக்கிறது என்பது அந்த இடம். காலால் தட்டி விட்டதும் சுருண்டு விடும் அட்டை மனதுக்கு அவர் சொல்கிறார். காலால் தட்டி விட்டதும் சுருண்டு விடும் அட்டை மனம். இந்த புள்ளியில இருந்து மனம் பற்றிய அந்த பதிவு, எப்படியாக நாங்கள் மனதை, அந்த மென்மையை, அது எவ்வளவு தூரம் கவனமாக இருக்க வேண்டிய அந்த பார்வையை அவர் சொல்லி செல்லுகிற இடம். சில இடங்களிலே அவர் ஒரு வகையில ஒரு மாயாஜாலமாக, ஒரு வகையில சர்க்கஸ்காரரா, சொற்களுக்குள்ளே விளையாடி பறக்கிற ஒரு மனிதரா, ஒரு இடத்திலே இருந்து இன்னொரு தளத்துக்கு அவர் தாண்டி பாய்கின்ற அந்த வீரியம் இருக்கிறது. அவர் இறைத்து இருக்கின்ற படிமங்கள், சொல்லி செல்லுகின்ற அந்த பாங்குகள், தேநீர் கோப்பைக்குள் விழுகிறது மின்னல், மின்னலை எடுத்து சொற்களுள் வைக்கிறான் கவிஞன். இப்படி ஒரு வரிக்கும் ஒரு சொல்லுக்கும் அடுத்த சொல்லுக்கும் தாவுகிற அந்த பாய்ச்சல் தருகிற ஒரு வகையான ஒரு சொல் விளையாட்டு இந்த கவிதைகளின் பல இடங்களிலே நாங்கள் காண முடியும். எனக்கு ஒரு இடத்திலே நின்று யோசிக்க வைத்த இன்னொரு இடத்தை நான் பகிர விரும்புகிறேன். இடைவெளி. வாழ்க்கையிலே இடைவெளிகள் இல்லாமல் நெருங்கி இருப்பது பற்றி நாங்கள் பேசுவோம். நெருக்கமாக இருப்பது வாழ்வின் உயிர்ப்பு என்று பேசுவோம். ஆனால் மனிதர்கள் கோருகிற சின்ன சின்ன இடைவெளிகள், மெல்லிய இடைவெளிகள் தருகிற சுகங்கள் உறவை எவ்வளவு தூரம் இறுக்கமாக்கி விடுகின்றன. அந்த இடைவெளிகளினுடைய வீரியத்தை, மெல்லிய இடைவெளிகளினுடைய தருணத்தை அவர் சொல்லி செல்லுகிற கவிதைகளை நீங்கள் பார்க்க முடியும். 2-3 கவிதைகள் உண்டு. நான் ஒவ்வொரு தலைப்பாக இங்கு சொல்லி செல்லவில்லை, சில இடங்களை சொல்லுங்கள், நீங்கள் பார்த்துக் கொள்வீர்கள். இடைவெளிகளுமற்ற
இடைவெளிகள் எதுவும் இடைவெளிகள் அற்றவற்றை நான் வெறுக்கிறேன். நடக்கும் என் கால்கள் உன் கால்களோடு இடைவெளிகளற்று பிணைந்தால் எவ்வாறு நடப்பேன் சொல். பாருங்கள் அந்த இடத்தை. நடக்கும் என் கால்கள் உன் கால்களோடு இடைவெளிகளற்று பிணைந்தால் எவ்வாறு நடப்பேன் சொல். அந்த இடைவெளிகள் தான் நாங்கள் செல்வதற்கான திசைகளையும் தரும். அந்த மெல்லிய இடைவெளிகள், மெல்லிய உணர்வுகள் எப்படி முக்கியமானவை. ஒரு வீட்டிலே மனிதர்கள் இருக்கிற போது, கூட உறவுகள் இருக்கிற போது, ஒரு சிறுபொழுது தனித்திருக்கிற போது ஒரு சுகம் வரும். ஆனா ஆளே இல்லாத வீட்டிலே ஒருவன் தனித்திருக்கிற போது தருகிற அந்த பயம் வேறு. கூடி இருக்கிற போது வருகிற சின்ன சின்ன இடைவெளிகள், அதிலே அவர் சொல்லுகிற ஒரு தன்மை இருக்கும். கை கோர்த்தல் பற்றி அவர் சொல்லுகிற ஒரு தருணம். இடைவெளிகள் ஊடான என் விரல்களை இறுக பற்றினார். இடைவெளிகளுக்கு கூடாகத்தான் பற்றுதல் நிகழ்கிறது. அந்த இடைவெளிகள் எப்படிப்பட்டவை? நெருக்கம் பற்றியதும் அதுக்கு எதிர் திசையிலே வருகிற, எதிர்நிலையிலே வருகிற இடைவெளிகள் பற்றியதுமான அந்த தருணங்களை நாங்கள் இந்த கவிதை வழியில் பார்க்க முடியும். அஜந்தகுமாரிடம் இருக்கிற ஒரு உன்னதமான ஒரு விஷயம், அவர் பார்க்கிற இந்த சூழல் நேய பார்வை. பொதுவாக நாங்கள் மனிதர்களுக்கானது இந்த உலகம் என்று நினைத்துக் கொள்வோம். இங்கு இருக்கிற புழுனியாக இருக்கலாம், அணிலாக இருக்கலாம், காகமாக இருக்கலாம், ஒவ்வொன்றுக்குமான வாழ்வியலை, அவற்றினுடைய சுதந்திரத்தை, அவற்றின் ஊடான அரசியல். இதிலே நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்றால், இன்று இந்த தொகுப்புக்குள்ளே துருத்தி கொண்டு உச்சமாக இருக்கிறது. அவர் இந்த தலைப்பை இந்த தொகுதிக்கு முன்வைத்தார். அந்த வேதனையின் பாங்கை அவர் நேரே வெளிப்படையாக பேசுகிறார், அந்த அரசியலை. அதே நேரத்திலே நாய்களினூடாக, புலினியினூடாக, ஒவ்வொரு விலங்கினூடாகவும் பறவையூடாகவும் அவர் அந்த அரசியலை, வேதனையை, எங்களுடைய தவிப்பை பதிவு செய்கிற இடங்கள் நாங்கள் நின்று பார்க்க வேண்டிய. அதிலே இன்னொரு கூறு இந்த வாழ்வியல் பற்றியாவலாம். நாங்கள் இந்த அரசியலை பற்றி சொல்லுவதற்கு நிறைய உண்டு. அதிலே நேரடி அரசியலை நாங்கள் இந்த இடத்திலே நான் தொட்டு காட்ட விரும்புகிறேன். வெளிப்படையாக ஒரு நீண்ட கவிதையாக வருகிறது, நாம் இழுத்து வந்த தேர். அது எங்களுடைய வரலாற்றை நாங்கள் திருப்பி எப்படி பார்க்க வேண்டும், நம்மை எப்படி மறுமதிப்பீடு செய்ய வேண்டும் என்பதை சொல்லி செல்லுகிற கவிதை. அதிலே ஒரு பகுதி, ஆண்ட கதை சொல்லி என்ன, அழுத கதை சொல்லி என்ன, நாம் ஏறி வந்த தேர் நடுத்தெருவில் நிற்கிறார். ஆண்ட கதை சொல்லி என்ன, அழுத கதை சொல்லி என்ன, நாம் ஏறி வந்த தேர் நடுத்தெருவில் நிற்கிறது. என்ன செய்ய போகிறோம்? அழுது கொண்டே இருக்க போகிறோமா? எங்கள் வரலாற்றின் பழம்பெருமைகளை பேசிக் கொண்டிருக்க போகிறோமா? எப்படி நாங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற ஒரு வெளிப்படையான கவிதையாக அது வருகிறது. இதிலே குறிப்பாக நான் ஏலவே சொன்னது போல விலங்குகளின் ஊடாக அவர் காட்டுகிற அந்த அரசியல், அது இன்னொரு தளம். சோரல்ல சுதந்திரமே என்றிருந்து நான் என்ன நாயா என்று சொல்லி கேட்கிற போது, ஒரு நாய் கட்டி வைத்திருக்கின்ற அந்த நாய் அவிட்டு விட்ட உடனே சோறு இருக்கிறது, சோறை விட்டு அது சுதந்திரத்துக்கு அவாவி பாய்கிறது. அந்த உணர்வோடு தன்னை பொருத்தி பார்க்கிற இடம் அரசியலில் இன்னொரு பக்கம். இலங்கை பூச்சி கூட இந்த கவிதையிலே இன்னொரு தளத்திலே வருகிறது. சுதந்திரமான எங்களுடைய வாழ்வியலில் எப்படி சுரண்டல்கள் நடக்கின்றன, எங்களை நாங்கள் எப்படி இழந்து போகிறோம் என்பதை அவர் பல இடங்களிலே பேசுகிறார். பறப்பதை மறந்திருந்த பறவையின் கூட்டுக்கு புதிய சிறகுகளை அறிமுகப்படுத்தி விற்பனை செய்வதற்கு வந்தார்கள் அவர்கள். பறப்பதை மறந்திருந்த பறவையின் கூட்டுக்கு புதிய சிறகுகளை அறிமுகப்படுத்தி விற்பனை செய்வதற்கு வந்தார்கள் அவர்கள். எப்படி எங்களுடைய வாழ்வு, எப்படி எங்களுடைய மனம், எப்படி எங்களுடைய தருணங்கள், அது பொருளியலாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், அவரவர் பார்வைக்கேற்ப விரித்து நோக்கக்கூடிய வீரியம் கொண்ட பல கவிதைகள் இந்த இடத்திலே வந்து செல்கின்றன. கரையேற நினைத்தோம், கரையொதுங்கின கனவுகளின் பிணங்கள் என்று எங்கள் வேதனைகளை சொல்வார் அஜந்தகுமார். அவரிடம் இருக்கிற இன்னொரு பண்பு அன்றாடங்களின் மீதான கரிசல். அது கொரோனாவா இருக்கலாம், மேலவே சிறுகதை பற்றி பேசினவர்கள் சொன்னார். கொரோனா பற்றியதாக இருக்கலாம், வாழ்வில் நடக்கின்ற தற்கொலைகள் பற்றியதாக இருக்கலாம். கோழி கொரோனா காலத்துல அப்படியே குப்பைக்குள்ள போய் மாஸ்க கொத்தி அது மாஸ்க் போட்ட கோழியாக மாறி. இப்ப கோழி மாஸ்க் போட்டிருந்தால் எப்படி இருக்கு? அதை எடுக்கிறதுக்கு அந்த கோழி படுகிற பாடு நகைச்சுவையை சொல்லுவார். அஜந்தகுமாரிடம் இருக்கிற அவரிடம் இருக்கிற ஒரு அழகு, அவர் பார்த்தால் அவன் மிடுக்கா நிற்பார். ஏற்கனவே மிக சிறப்பாக வெளியீட்டுரையில அவருடைய பேச்சை பற்றி பரணிதரன் சிறப்பாக சொன்னார். அவர் ஒரு அழகா சிரிப்பார், ஒரு அழகான சிரிப்பு. அந்த சிரிப்பு அவருடைய கவிதைகள்ல வரும், அது மிக அழகா இருக்கு.
அந்த சிரிப்புல வருகிற தருணங்கள் எல்லாவற்றையும் நிரல்படுத்தி சொல்லலாம். அது ஒரு புறம். அப்படியாக வருகிற இடங்களை நாங்கள் பார்க்க முடியும் இந்த கவிதை நெடுகிலும். இந்த இடத்திலே அவரிடம் இருக்கக்கூடிய அந்த தத்துவம் சார்ந்த தளம், வாழ்க்கை பற்றிய தளம், அதை சொல்லி நான் நீண்டு செல்லலாம். இன்னும் பல விடயங்கள் இருந்தாலும் காலத்தை கருதி அதை சுருக்க முடியும் என்னுடைய பேச்சு. காய்ந்து கொண்டிருந்த கருவாட்டை காகம் கடலிலே போட்டு சென்றது. காய்ந்து கொண்டிருந்த கருவாட்டை காகம் கடலிலே போட்டு சென்றது. பாடிக்கொண்டிருந்த மீன்களின் ஓசை அடங்கி போனதை மௌன அலைகள் உணர்த்தின. காய்ந்து கொண்டிருக்கிறது கருவாடு, அப்படியே பறவை கொத்தி கொண்டு போய் கடலிலே போட்டது. பாடிக்கொண்டிருந்த மீன்களின் ஓசை அடங்கி போனதை மௌன அலைகள் உணர்த்தின. இப்ப அடுத்த தளத்துக்கு போறார் கவிஞர். கடலிலே கால் நனைக்க அஞ்சி திரும்பினேன், கண்ணீரில் எப்படி கால் கழுவுவேன். கடலிலே கால் நனைக்க அஞ்சி திரும்பினேன், கண்ணீரில் எப்படி கால் கழுவுவேன். இதான் வாழ்க்கை. நான் யோசித்தேன், இந்த வாழ்க்கையில நாங்கள் எல்லாம் சிரிச்சு மகிழ்ந்து சந்தோஷமா இருக்கிறோம். ஒரு இறப்பை கண்ட உடனே, ஒரு மயானத்துக்கு போன உடனே எங்களுடைய மனநிலையிலே ஒரு சிறு பொழுதிலே ஒரு பயம் பெறுகிறது, அச்சம் பெறுகிறது. அந்த ஒரு வலி, அந்த பிரிவு, அந்த இறப்பு, அந்த துயர், அதை கடந்து அந்த வருகிற அந்த மௌனம், இதை எவ்வாறு கவிதைகளின் வழியாக அந்த மெல்லிய மனம் அந்த மீன்களுக்காக பாடுவதோடு மாத்திரமல்லாமல் எங்கள் வாழ்க்கையோடு பொருத்தி பாடுகிற இந்த கவிதைகள் பிரியம் மிக்கது. ஆக அஜந்தகுமார் இந்த கவிதைகளில் நான் சுட்டிக்காட்டியது ஒரு சில கவிதைகள், பல விடயங்களும் பல கவிதைகளும். அவர் தேர்ந்த சொற்களை கையாள்வதில் வல்லவர். பல இடங்களிலே சொற்கள் தாமாக வந்து வரிசை கொள்ளும் தன்மை கொண்டனவாக மாறி இருக்கின்றன இந்த தொகுப்பு. சில இடங்களில் அவர் மிக நேர்த்தியாக சொற்களை கொண்டு வந்து இறக்கி இருக்கிறார் கவிதைகளில், அதுவும் நிகழ்ந்திருக்கின்றன. சொல் விளையாட்டுகளை நிகழ்த்தி இருக்கிறார், கதை சொல்லி இருக்கிறார், காட்சிகளை எங்களுக்கு முன்னிறுத்தி உரையாடி போகிறார். ஆக ஒரு மிகச்சிறந்த ஒரு படையலை எங்களுக்கு தந்திருக்கின்ற அஜந்தகுமார் அவர்கள் கவிதை புலத்தில் தொடர்ந்து இயங்க வேண்டும். ஒரு நல்ல கவிஞனாக, நல்ல தமிழ் ஆளுமை மிக்க மனிதராக வடமராட்சிக்கு மாத்திரமல்ல தமிழ் உலகத்திலே தன்னை நிலைநிறுத்தி நிமிர வேண்டும் என்று இந்த பொழுதிலே அவரை வாழ்த்தி அவருடைய படைப்பு முயற்சிகள் தொடர வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.